ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்தையும் அந்தந்த சூழ்நிலையில் மாத்திரம் வைத்து நாம் பார்க்காதவர்களாக சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் தவறு எங்கே இருந்து நடக்கிறது, எங்கிருந்து வருகிறது என்பது நமக்கு நன்றாக புரிய வரும். பரிசுத்த வேதாகமத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றதான பொழுது, யோயாக்கிம் யூதாவை அரசாண்ட அந்த காலகட்டத்தில் பாபிலோனிய ராஜாவான நேபுகாத்நேச்சர் படையெடுத்து அங்கே கடந்து வருகிறார். இந்த யோயாக்கிம் ராஜா கலகம் பண்ணும்படியாய் கல்தையர், சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர் இவர்களுக்கு விரோதமாக படையெடுத்து ஒரு திடீர் தாக்குதல் நடத்துகிறார். இதில் யோயாக்கிம் அவர் விழுந்து போகிறான். அவனோடு கூட எத்தனை பேர் மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள் என்று சொல்லி அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கணக்கு இல்லை. ஆனால் ஒன்று நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது கர்த்தர் எங்கே இருந்தார் என்பது நன்றாக தெரிய வருகிறது. தம்முடைய ஜனத்துக்கு வந்த தீங்கை அவர் காணாதவர் போல் காணப்பட்டாரா? ஒரு நாளும் இல்லை. அவரே அவர்களை, அதாவது யூதாவை அடிக்கும்படிக்கு அங்கே இப்படி ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார். இந்த தண்டனை கர்த்தரை அனுமதித்தது அது தகுந்த ஒரு காரணமா? தம்முடைய ஜனம் என்று சொன்னவர் இப்படி செய்யலாமா? இப்படியாக நாம் கேள்விகள் பல நேரங்களில் எழுப்பலாம். வார்த்தைகளை கவனமாக நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவத்து நிமித்தம் யூதாயாவை தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தர் கட்டளையிட்டபடினால் அப்படி நடந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். மனாசேயின் பாவமே இந்த பெரிய விளைவை கொண்டு வந்திருக்கிறது. ஏற்கனவே கர்த்தரை விட்டு சோரமான வடதேசமாகிய இஸ்ரவேல் தேசம் அசிரியர்களால் அழைக்கப்பட்டு விடுகிறது. இந்த அழிவிற்கு பிற்பாடு தென் தேசமாய் காணப்பட்டான யூதா ஏறத்தாழ 100 வருடங்களுக்கு மேலாக அங்கே காணப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேலுக்கு நடந்ததையும் அவர் நினையாமற் போய் யூதாவினுடைய ராஜாக்கள், முக்கியமாக மனாசே யூதாவை கொடிய பாவத்திற்கு உட்படுத்துகிறார். அப்பொழுது கர்த்தர், நான் யூதாவையும் தள்ளி நான் தெரிந்து கொண்ட நகரமாக எருசலேமையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தை நானே வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி 3 முறை பாபிலோன் வந்து எருசலேமை அடித்து மக்களை சிறைப்பிடித்து ஆலயத்தின் பனிமுட்டுக்களையும் சூறையாடிக்கொண்டு அங்கே செல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் சம்பவிக்கும் கொடூரத்தை பார்த்து கடவுள் எங்கே என்று நாம் அநேக நேரங்களை தடுமாறுகிறோம். ஆனாலும் முன்னர் நமக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்ன என்பதை சிந்தித்தால் தேவன் நீதியுள்ளவர் என்பதை நன்றாக நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து உணர முடியும். பாவம் கொடியதுதான், அது விடாமல் தொடரும், அது இகழ்ச்சியை கொண்டு வரும், அது தேவனை விட்டு நம்மை பிரித்து நித்திய வேதனைக்குள் தள்ளிவிடும். மனிதனுக்கு என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தர் கூடவே இருப்பார். ஆனால் நாம் கர்த்தரோடு இல்லாமற் போனால் அது துக்கத்திற்குரிய, நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே தெய்வ சமூகத்திலிருந்து காலை பொழுதிலே அர்ப்பணியுங்கள், மனம் திரும்புங்கள், தெய்வ சமூகத்தில் பரிபூர்ணமாய் கடந்து வந்து முற்றிலுமாய் தாழ்த்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் வாழ்க்கையை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். அந்த தேவன் ஒவ்வொரு நாட்களும் உங்களை வழிநடத்துவார். இது ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கு மகிழ்ச்சி. பாவம் என்கிற அந்த கொடிய காரியத்தை வாழ்க்கையில் அகற்றினவர்களாய், நீதி செய்கிறவர்களாய், நீதியின் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமாய் வாழும்படி அந்த காலை பொழுதிலே தேவ சமூகத்தை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை யாவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? அன்பை நேசிக்கிற பரிசுத்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறான். நாங்கள் பலவிதமான மன அழுத்தத்திற்குள்ளாய் காணப்படும் பொழுது பலவிதமான கேள்விகள் எங்கள் உள்ளத்தில் கடந்து வருகிறது. அப்பா, இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பாதவாறு எங்களை தாமே நாங்கள் நிதானித்து பார்க்க பரிசுத்த ஆவியான தம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வர ஒரு மனம் திரும்புதல் உண்டாக தகுப்பினை யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.